என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம்னு தெரியல. எதையுமே எங்கேயுமே நிப்பாட்ட முடியலல்ல நம்மளால. இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து ஒரு விமனோட ஐடென்டிட்டி, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், ஏன் ஒரு விமனோட ஐடென்டிட்டியை, ஒரு விக்டிமோட ஐடென்டிட்டியை ஏன் வழக்குகளில் வெளியே தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரி வழக்குகளில் முதல்ல பெண்களை காயப்படுத்துறதுக்கு அவங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக்கிறது தான். அவங்கள வந்து மேற்கொண்டு அந்த வழக்கை தொடர விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு செய்கிற சில காரியங்கள் தான். ஸோ இந்த சொசைட்டி வைஸ் கூட அவங்கள எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, எமோஷ்னலாக அடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் வந்து அந்த கேஸை வந்து உடைக்கிறதுக்காக தான் இது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பண்ணுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3-4 யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு கீழே வேலை பார்த்துருக்கேன். ஸோ எந்த யூனிவர்சிட்டி நான் சொல்லவில்லை, ஏன்னா எனக்கு சோறு முக்கியம், எனக்கும் பயம் இருக்கும்ல, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் இயர் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுக்காக. அந்த யூனிவர்சிட்டியோட பாத்ரூமில் ஒரு ஆண் உறுப்போட படம் போட்டு காண்டாக்ட் நம்பர்ஸ் நம்ம ட்ரெயின்லலாம் பார்ப்போம், நிறைய இடங்களில் பார்ப்போம். ஆனால் அது ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்தது, யூனிவர்சிட்டியோட டாய்லெட்குள்ளே இருந்தது. ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? எத்தனை பேர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் இதுமாதிரி பண்ணுவீங்க. அந்த பொண்ணு ஒவ்வொன்றும் அழுது, ஃபஸ்ட் இயர் பிள்ளை வேறு. அது மாதிரி கதைலாம் நிறைய இருக்குது. எமோஷ்னலாக இன்றைக்கி வந்து சரி என்னத்தை செய்ய எங்கே போய் போராட அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாதாரண விஷயமாக ஆக்கிட்டுருக்கோம். அதுதான் காவல்துறையும் நீதிமன்றங்களும் இன்றைக்கி பண்ணுறாங்களான்னு தெரியல. பெரிய பெரிய விஷயங்களாக நாங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை, பெருசாக நினச்ச விஷயங்களெல்லாம் என்ன செய்ய அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். நான் சொல்லணுன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் செய்கிற சின்ன சின்ன சில்மிஷங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி விஷயங்களாலே ஒரு நல்ல தமிழ் கல்ச்சர்லேருந்து வர ஒரு விமனுக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் எமோஷ்னலாக மேனேஜ் பண்ண முடியாது. அந்தளவுக்கான ஒரு நாகரீகம், அந்தளவுக்கான ஒரு விஷயத்தோட வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் உண்டு. எங்களெல்லாம் பார்த்து அப்போ நாங்கள் காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் இருக்கும்போது ஒரு ஆண் நண்பன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நண்பன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலே யாராவது வந்து நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டாலே போதும், எங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை எங்களால் தாங்க முடியாது. நான் ஒரு ஆண் நண்பன்கிட்ட நண்பனாக ஒரு புத்தகம் வாங்குகிறேன், ஒரு படிக்கிறேன் அப்படின்னா, லவ் பண்ணுறியான்னு கேட்டுட்டாலே எங்களால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல்லேருந்து பெண்கள் வந்து வளர்ந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன செய்யன்னு ஒரு கேள்வியை எழுப்பி எல்லாத்தையும் ஈஸியாக எங்களை எடுத்துக்க போக வைக்கிறீங்களோ, ட்ரை பண்ணுறீங்களோன்னு தோணுது. எஸ்பெஷலி திருநெல்வேலியிலலாம் சொல்லணும்னா, பெண்கள் கத்தி சிரிக்கக்கூடாதும்பாங்க. கத்தி சிரித்து இன்னொரு ஆணுடைய அட்ராக்ஷனை வந்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே வந்து டீஃபால்ட்டாக நாங்கள் வந்து இதெல்லாம் சாதாரணம்னு பெரிய பெரிய வழக்குகளை நீங்கள் கையாளுற முறையை வைத்து அவ்வளோ பெரிய வழக்குலேயே ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம போய் என்னத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எந்த கட்சியும் சொல்லலை, எனக்கு அரசியல் தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்போது எல்லா கட்சிகளுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுமே இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன தெரியுமா பண்ணேன், எமோஷன் வைஸ் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அந்த பிள்ளைகள் இல்லையா. நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இப்போது என் வயசுக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன், எப்போடா இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஒரு மார்க்கரை வச்சு அதை அழிச்சிட்டு வருவேன். இவ்வளோ தான் என்னோட ரியாக்ஷனாக இருக்கும். ஆனால் ஒரு 16-17 வயதில் பள்ளி பருவத்தை முடிந்து கல்லூரிக்குள்ளே நுழையிற அந்த பெண்ணுடைய மனநிலைங்கிறது ரொம்ப பாதிப்புக்குள்ளே ஒரு விஷயத்துக்கு ஆக்கும். அதை ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், இந்த எமோஷ்னல் வைஸ் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. நான் என்ன பண்ணேன் அந்த கேஸில் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருக்க அந்த பொண்ணு அந்த இடத்துல வேறு ஒரு பிக்சர் போட்டு ஃபோன் நம்பர் போட்டிருந்துச்சு. என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எவ்வளோ வாட்டி பெயிண்ட் அடிப்பாங்க யூனிவர்சிட்டி கூட. பாத்ரூம்குள்ளே போய் எவன் என்ன எழுதுறான்னு பார்க்கவும் முடியும்? எல்லாருமே போகிறானுங்க, யார் எழுதுறானுங்கன்னே தெரியாது.
அப்போ என்ன பண்ண முடியும் யூனிவர்சிட்டியால்? நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்துலேயே ஒரு பெரிய அருவாள் படத்தை வரைஞ்சி ஒரு மார்க்கர் வாங்கினேன். 2 3 கேர்ள்ஸ் போனோம். அந்த எமோஷ்னலாக அந்த பொண்ணு கொஞ்சம் டவுன் ஆகிருப்பாள்ல, அவளை கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் ஒரு அருவாளை வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு, இதே மாதிரி நீ ஏதாவது இங்கே வேற எங்கேயாவது வரைஞ்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ வரைஞ்சி வச்சிருக்கதை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை அந்த யூனிவர்சிட்டி இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தாங்கன்னா, நான் வரைஞ்சி வச்ச அருவாலும் அந்த மாதிரி எழுதி வச்சதும் இருக்கும் இன்னுமே கூட. என்னால் போய் கட் பண்ண முடியாது. நானே ஒரு சாதாரண ஆள். நானே நிறைய ஹராஸ்மெண்ட் என்னோட ஏஜஸில் வந்து நீங்கள் சோ கால்டு சின்ன சின்ன ஹராஸ்மெண்ட்ஸ் சந்திச்சுட்டு தான் நானும் வந்திருக்கேன். பீன் அ விமென். ஏன்னா எல்லா ஹராஸ்மெண்ட்டையும் பெருசாலாம் எடுக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களே எல்லாருக்குமே இப்போல்லாம். நாங்களாம் அது பெரிய பெரிய ஹராஸ்மெண்ட் நினச்சி மன ரீதியான பாதிப்புகளை எல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதுவே ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு சாதாரண ஹராஸ்மெண்ட்டு அப்படின்னு நீங்களா எங்களை நம்ப வச்சுட்டீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் செஞ்சுட்டு வந்த வேலை. ஒரு அருவாளை வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருவாங்க. நான் எல்லாம் கட் பண்ணலாம் முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னால் அந்த அளவுக்குலாம் போகவும் முடியாது தான். ஆனால் அந்த இடத்துல எமோஷ்னலாக அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம மேம் இருக்காங்கப்பா நம்ம கூட. அந்த இடத்துல இந்த பாதுகாத்து அந்த பிள்ளையை எமோஷன் வைஸ் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. சும்மா நான் அப்படி ஒரு வரைஞ்சி வச்சதுனால ஒரு பாதுகாப்பு. 2 நாள் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கணும் அந்த பொண்ணு அந்த ப்ரோக்ராமுக்காக. இல்லைன்னா அழுதுகிட்டே அப்போவே அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கோம். நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அதை தான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். என்னால் அதை செஞ்சுருக்க முடியுமா, உண்மையிலே கட் பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன். அதுதான் இன்னைக்கு வந்து தேவைப்படுது. எமோஷ்னலாக இந்த காவல்துறையும் நீதிமன்றமும் எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்கிறது தான் நாங்கள் தேவைப்படுது. உங்களாலையும் கூட சட்டத்தால் கூட என்ன பண்ணிட முடியும்? நான் சொன்ன மாதிரி எத்தனை வாட்டி ஒரு யூனிவர்சிட்டி பெயிண்ட் அடிப்பாங்க? நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஒரு ஆசிரியராக ஒரு யூனிவர்சிட்டியோட மானம் மரியாதைங்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குது. எத்தனை வாட்டி ஒரு யூனிவர்சிட்டி பெயிண்ட் அடிப்பாங்க? எவ்வளோ ஃபண்டெல்லாம் போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய விஷயக்குள்ளே தோண்ட வேண்டி வந்துடும் நாங்கள் அப்புறம், இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த நாங்கள் எதிர்பார்க்கறது நம்பிக்கை. ஒரு பொய்யான நம்பிக்கையை நம்மளை ஜெயிக்க வச்சிரும்பா. சீரியஸாக சொல்கிறேன். நான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம படிச்சிருவோம், நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கைகளே வந்து ஒரு ஸ்டேஜில் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையாவது கொடுங்க. அந்த நம்பிக்கையுள்ள நீங்கள் உடைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காவல்துறையும் நீதிமன்றங்களும் அந்த நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கையை உடைச்சிட்டு இருக்கீங்களே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊடகங்களும் அந்த அடிப்படை நம்பிக்கையை எங்களை வந்து மன ரீதியாக தொலைக்க வச்சுட்டு இருக்கீங்க. இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெண் பிள்ளைகளோட ஆசிரியைங்கிற சார்பில் நான் சொல்கிறேன். இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. அடிப்படை நம்பிக்கைகளை நீங்கள் கை வச்சு உடைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். எஃப்ஐஆர் லீக் பண்ண விட்டுருக்கீங்க. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வரும்போது எமோஷ்னலாக அந்த பொண்ணால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் நம்ம இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட்டில் கஷ்டப்பட்டுருக்கோங்கிறது தெரியும். அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கே இன்னைக்கு வந்து 40 வயசு ஆகுது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது சில விஷயங்களை ஊடகங்களில் பேசும்போது. நானாக இப்படி முகத்தை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஆண்களே வந்து முகம் காட்டி வந்து பேச கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தைரியமாக பேசுறீங்கன்னு. ஆனால் இந்த தைரியத்துக்கு பின்னாடி எனக்கும் சின்ன சின்ன நீங்கள் சோ கால்டு சொல்லக்கூடிய சின்ன திருநெல்வேலிலாம் சின்ன சின்ன ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது அதெல்லாம். ஆனால் வந்து பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் அது மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸை கடந்து வந்திருக்கேன் நானுமே கூட. இந்த வயசுல எனக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் அந்த வயசில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு விக்டிமோட ஐடென்டிட்டியை வெளியே காட்டக்கூடாதுன்னு நம்ம சட்டம் சொல்லுது. ஆனால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களான்னு தெரியல. குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யுங்க. உங்களால் குற்றங்களை நிறுத்த முடியல, உங்களால் வந்து பெருசாக வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டுப்பாடுகளை வைத்து செய்ய முடியல, பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறைந்தபட்சம் அதையாவது செய்ய முயற்சியாவது பண்ணுங்கன்னு தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த விஷயத்தில்.